இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சி நிலவிய பல பகுதிகளுக்கு மழை. வெள்ளம் காரணமாக தென்னியாய பகுதியில் ஒருவர் உயிரிழப்பு. மின்னேறிய பகுதியில் வெள்ளத்தில் சிக்குண்ட 6 பேர் மீட்பு. இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் செயலாளர் நாயத்துடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்துரையாடல். சிரியாவின் பல பகுதிகளில் அமெரிக்க ராணுவம் வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. காலை நேர பிரதான செய்திகளில் தொடர்வது உள்நாட்டு செய்திகள். முதலில் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இந்த நிலையில் தென்னியாய பகுதியில் வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்ற 3 பாடசாலை மாணவர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்ற இருவரும் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தென்னியாயாவில் பெய்து வரும் அடைமழையின் காரணமாக கிளையாறுகள் பெருக்கெடுத்துள்ள நிலையில் நேற்று பிற்பகல் இந்த மழை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தென்னியாயா ராஜபக்ச மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்ற 12 வயதுடைய ரவிந்து கவிந்த என்ற மாணவரை இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளார். பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் குறித்த மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு அவர்களில் ஒருவர் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லும் போதே உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை அதிக மழை காரணமாக பொலனறுவை மின்னேறிய சரணாலயத்தில் சிக்கியிருந்த 4 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 4 பேர் உள்ளிட்ட 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். போலீசார், ராணுவத்தினர் மற்றும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புகளுடன் இவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை முதல் பெய்த அதிக மழை காரணமாக இந்தியா பெங்களூர் பகுதியை சேர்ந்த 4 சுற்றுலா பயணிகளும் அவளுடன் வழிகாட்டிய சென்ற இருவரும் வெள்ளத்தில் சிக்கின்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி முகமது சாலிகனுடன் நாம் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் டில்சார். நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் இன்றும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு தெற்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளைகளில் மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். காலி தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் சில வேளைகளில் காற்று மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டராக அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். கடந்த 24 மணித்தியாலங்களில் எந்த பகுதியில் அதிக அளவான மழை வீழ்ச்சி பெய்துள்ளது என்று சொல்ல முடியுமா? 24 மணித்தியாலங்களை பார்க்கின்ற போது நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை 8:30 மணியுடன் தான் நாங்கள் எவ்வளவு மழை பெய்திருக்குங்கிறதை அவதானிக்க முடியும். இன்று 8:30க்கு பின்னர் தான் எங்களுக்கு அவ்வாறான தகவல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு கேள்வி. நேற்று கேகாலை பகுதியில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஏதாவது தகவல் தெரியுமா? இடர்முகம் அமைச்சும் கட்டட ஆய்வு துணைக்காகவும் இவ்வாறான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. கேகாலை மாவட்டத்தில் அதிகளவான மழை பெய்திருக்கின்றது.
எவ்வாறாயினும் இன்று பிற்பகல் வேளையில் தான் எவ்வாறு மழை பெய்திருக்கின்றதை சரியான முறையில் நாங்கள் கணிப்பிட்டு கூற முடியும். மேலும் எதிர்வரும் காலங்களில் கேகாலை மாவட்டத்தில் அதிக மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றதா? மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. நன்றி இந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. நாட்டில் சில பிரதேசங்களில் நிலவுகின்ற வறட்சி காரணமாக சிறுபோக செய்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கமநல காப்புறுதி சபை குறிப்பிடுகின்றது. செய்கை பாதிப்பு ஏற்பட்டுள்ள 875 ஏக்கர் வயல் நிலங்களின் தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளதாக கமநல காப்புறுதி சபையின் பணிப்பாளர் நாயகம் பண்டுக வீரசிங்க தெரிவிக்கின்றார். பொலனறுவை மாவட்டத்தில் 280 ஏக்கரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 275 ஏக்கரும், அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் 225 ஏக்கரும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 30 ஏக்கரும் செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரதேசங்களில் செய்கை பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் விவசாய காப்புறுதி இழப்பீட்டை வழங்குவதற்கு கமநல காப்புறுதி சபை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. நியூயார்க் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் செயலாளர் நாயகம் ஹயாட் அமீன் மதானி மற்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோரிடையே நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகளின் 69வது பொதுச்சபை அமர்வுகளில் கலந்து கொண்டுள்ள ஜனாதிபதி இந்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி சர்வதேச ஊடக பிரிவு மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புக்கு உட்பட்ட நாடுகளுக்கிடையில் அதிகரித்த இணைந்த உழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை இலங்கை எதிர்பார்ப்பதாக இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புக்கு வெளியில் உள்ள ஒரு நாடாக இலங்கையை தாம் கருதவில்லை என்று அந்த அமைப்பின் செயலாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னோடி நடவடிக்கைகளை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமது அமைப்பு இலங்கை தொடர்பில் உயர் மதிப்பை கொண்டிருப்பதுடன் உறுப்பு நாடுகளுக்கிடையே இலங்கையின் உறவுகளை மேம்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதியிடம் ஹயாட் அமீன் மதானி கூறியுள்ளார். முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான ஏதேனும் சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும் என மதானியிடம் உறுதியளித்துள்ள ஜனாதிபதி முஸ்லிம் சமூகத்தினரை தமது சொந்த சகோதரர்கள் போன்று பாதுகாப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் கள நிலவரங்களையும் பல்லின சமூகங்கள் சமாதானமாக இணைந்து வாழ்ந்து வருவதையும் பார்வையிடுவதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு மதானிக்கும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் இதன்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். காணாமற் போனோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான 2ஆம் கட்ட பகிரங்க விசாரணை நாளை ஆரம்பமாக உள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் 30 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 200 பேருக்கு பகிரங்க விசாரணைகளுக்கான அழைப்பு விடுத்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்துள்ளார். நாளை ஆரம்பமாக உள்ள பகிரங்க விசாரணைகள் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆணைக்குழுவின் பகிரங்க விசாரணைகள் மற்றும் சாட்சி பதிவுகள் இடம்பெற்றுள்ளன. காணாமல் போன தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இதுவரை சுமார் 20,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. சக்தி விரதங்களில் முதன்மையான விரதமாக நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் நேற்று விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நவராத்திரி நோன்பு புரட்டாதி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறித்து நோக்கப்படும் நோன்பாகும். நவராத்திரி விரத பூஜை வழிபாடுகள் வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்யா லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் 9 நாட்களும் நடைபெற்று வருகின்றன. கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றிற்கும் அதிபதியாக திகழும் சக்திக்கு காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து மாலை உற்சவ சக்திகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க உள்வீதி வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர்.
பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் நேற்று முன்தினம் ஆரம்பமான பூஜை வழிபாடுகள் எதிர்வரும் அக்டோபர் 3ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளன. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.